வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. இந்திய நேரப்படி மதியம் 2 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவில் ஏற்கனவே மெல்ல நகரும் ஒரு பனி புயல் அமெரிக்காவுக்கு நுழைந்து சுமார் 10 நாள் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒரு நாள் எடுத்துக்கொண்டு கனடா எல்லையோரம் தொடங்கி மத்திய மாகாணங்கள் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் ஓர மாகாணங்கள் வரைக்கும் மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் மழைப்பிடிவை கொடுத்து புயல் வெள்ள பாதிப்பு இடிமின்னல் பாதிப்பு எல்லாம் கொடுத்து விலகி சற்று இடைவெளி கொடுத்திருந்த நிலையில் இப்போ அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாக தொடங்கிவிட்டன. ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி நியூயார்க் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுத்து தற்பொழுது அது செயின்ட் ஜான் பகுதி, அதாவது கனடாவோட அட்லாண்டிக் பெருங்கடல் கரையோரம் கிரீன்லாந்தை ஒட்டிய பகுதியை நோக்கி விலகி சென்று கொண்டிருக்கிற நிலையில் புதிய காற்று சுழற்சி கனடாவிலிருந்து உள்ளே நுழைய தொடங்கியிருக்கு. கனடாவிலிருந்து அமெரிக்கா பகுதிக்குள் நுழைய தொடங்கியிருக்கு. மேலும் ஒன்று நுழைய ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது கனடா பகுதியில். மேலும் பசிபிக் பெருங்கடல் ஓரத்திலிருந்தும் நிகழ்வுகள் உருவாக சாதகம் இருக்குது. இப்போது ரெடியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் 3 தயாராக இருக்குது. இது அமெரிக்காவோட கனடா எல்லையோர மாகாணங்கள் தொடங்கி மத்திய மாகாணங்கள் தீவிரமடைந்து இது அட்லாண்டிக் பெருங்கடல் ஓர தலைநகர் வாஷிங்டன் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. இந்த நிகழ்வு இன்றைக்கு கனடா எல்லையோரத்திலிருந்து நாளை மத்திய மாகாணங்களுக்குள் வந்து நல்ல மழைப்பொழிவை கொடுத்தாலும் கனடா எல்லையோர பகுதிகள் வழியாகவே இது மேற்கு நோக்கி பயணிக்கும். இறுதியில் அது நியூயார்க் வாஷிங்டன் பகுதிக்கு மழைப்பொழிவை வரக்கூடிய 15, 16 தேதிகளில் கொடுத்து 17, 18 தேதிகளில் அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி விலகி செல்லும். இது நடைபெற்று கொண்டிருக்கும் அடுத்த வேளையே பசிபிக் பெருங்கடலோட, அதாவது கலிஃபோர்னியா மாகாண வழியாக மேலும் ஒரு நிகழ்வு உள்ளே நுழைந்து 18ஆம் தேதி வாக்கில் 17, 18 தேதியில் 17, 16, 17, 18 தேதியில் கலிஃபோர்னியா மாகாணம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு, அதாவது மேற்கு மாகாணங்களிலிருந்து மழைப்பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு நுழைந்து கனடா எல்லையோரம் சால்ட் லேக் சிட்டி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்கள் வழியாக அது கொலரடோ மற்றும் அந்த மாகாணங்களுக்கெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து வரக்கூடிய 17, 18 பெரும்பாலான மாகாணங்கள் கலிஃபோர்னியா மற்றும் சால்ட் லேக் சிட்டி உடைய உதா மற்றும் கொலரடோ மாகாணங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அப்படியே சவுத் டக்கோட்டா மற்றும் அதாவது மத்திய மாகாணம் எல்லாமே கனமழை பொழிவை கொடுக்கும் 17, 18 தேதிகளில். மீண்டும் ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அது கிழக்கு நோக்கி வந்து வரக்கூடிய 18, 19 தேதிகளில் பெரும்பாலான மாகாணங்களுக்கு ஒரு பெரிய மழைப்பொழிவை அடைத்து கொண்டு பெய்து கொண்டே வந்து மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கையெல்லாம் 19, 20 தேதிகளெல்லாம் ஏற்படுத்தி கொண்டே அது 21 தேதி வாக்கில் கடலோர மாகாணங்களாம் அலபாமா மற்றும் கரோலினா, ஜார்ஜியா, நார்த் கரோலினா, வெர்ஜீனியா போன்ற பகுதிகளில் விட்டு 21ஆம் தேதி வாக்கில் விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போனாலும் அடுத்தது ஒன்று வந்துடுங்க, அது இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வாக்கில் மீண்டும் ஒன்று கலிஃபோர்னியா மாகாணம் வழியாக நுழைந்து மீண்டும் மத்திய மாகாணங்களுக்கு 21, 22 தேதிகளை அடைந்து இது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கிய உடனேயே அடுத்த நிகழ்வு தீவிரமடைஞ்சிடும். இதுதான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம், ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். வாரம் 2ஆக இருந்தது இப்போ 10 நாளுக்கு 1ஆக இருந்து கொண்டிருக்கு, 10 நாட்களுக்கு 2ஆக இருந்து கொண்டிருக்கு. இது 24, 25 தேதி வாக்கில் உள்ளே வந்து மீண்டும் இது மெக்சிகோ வளைகுடா ஒட்டிய பகுதி வரைக்கும், அதாவது ஃப்ளோரிடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா மாகாணங்களுக்குமே, ஃப்ளோரிடா தொடங்கி நியூயார்க் வரைக்கும் உள்ள எல்லா மாகாணங்களுக்குமே வரக்கூடிய 26, 27 தேதியெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து மாத இறுதியில் விலகி செல்லும். 27, 28 தேதிகளில் விலகி செல்லும். இது விலகினாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஏப்ரல், மே மாதம் இறுதி வரைக்கும், ஜூன்லேயும். அடுத்தது மழைக்காலம் வந்துடும். மழைக்காலம் வந்தோடனே புயலாக மாறிவிடும். புயல் காலம் எல்லாம் பயங்கரமான அமெரிக்காவிற்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், இந்த ஆண்டு மழைக்காலம் வரும் பொழுது பெரும் புயல்களால் அமெரிக்காவிற்கு ஒரு பெரும் அச்சுறுத்தல், மிரட்டல், பாதிப்பு எல்லாமே இருக்கும். மே மற்றும் ஜூன், ஜூலை மாதங்கள்லாம்
நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்குது. ஆகஸ்ட் வரைக்கும் அதிகமான ஒரு மழைப்பொழிவை அமெரிக்கா பெறும். பேரிடர்களை பெரிய பெரிய பேரிடர்களை அமெரிக்கா சந்திக்கும். எல்லா மாகாணமே சந்திக்கும் என்று குறிப்பாக மெக்சிகோ வளைகுடா ஒட்டிய பகுதி, அட்லாண்டிக் வளைகுடா ஒட்டிய பகுதி, ஃப்ளோரிடாவை ஒட்டி உள்ள பகுதிக்கெல்லாம் அதிக பாதிப்பை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவுகள்லாம் இருக்கின்றது. அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடு இன்றைக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதை பதிவு செய்து கொண்டிருக்கிற பொழுது கொலம்பியாவில் கடுமையான இடிமின்னல், கொலம்பியா முழுவதுமே கடலோர கொலம்பியா கடுமையான இடிமின்னல், அதாவது கண்ணை குருடாக்கும் மின்னல், காதை செவிடாக்கும் இடி சத்தம். கொலம்பியாவோட கடலோரம் முழுவதுமே. அங்கே மட்டும் இல்லைங்க, கோடை மழை வெளுத்து வாங்குகிறது ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகளுடைய எல்லா பகுதிக்குமே. கொலம்பியா, ஈக்குவடர், பெரு எல்லாமே, வெனிசுலா, பிரேசில் மட்டுமல்ல, தெற்கே பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவிற்கு இப்போ ஒரு கனமழை பொழிவையெல்லாம் கொடுப்பதற்கு நிகழ்வு தயாராகி கொண்டுட்டு 14ஆம் தேதி 15ஆம் தேதி வாக்கில் கனமழை பொழிவை கொடுக்கவே வாய்ப்பு இருக்குது. 14, 15, 16 இதெல்லாம் நிகழ்வு சாதகமாக இருக்குது. ஆனால் அது இறுதியில் கொஞ்சம் தீவிரமடைந்து 21, 22 தேதியில் கனமழை பொழிவு கொடுக்கலாம். ஆனால் மழை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது தென் அமெரிக்காவோட எல்லா நாடுகளுக்கும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தென் அமெரிக்க நாடுகளுக்கும் மழை இருந்துகிட்டே இருக்குங்க, இருந்துகிட்டே இருக்கும். இடி மழை பொழிவு தான். அடுத்தது பருவமழை தொடங்க போகுது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆப்பிரிக்காவோட தென்னாப்பிரிக்க பகுதி, ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் தென்னாப்பிரிக்க பகுதியில் பருவமழை காலம் நிறைவடைந்தும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு. இன்னமும் 16, 17, 18ஆம் தேதியெல்லாம் வலுவான மழைப்பொழிவை தென்னமெரிக்காவோட பகுதிகளுக்கு, தென்னாப்பிரிக்க பகுதி ஆப்பிரிக்காவோட கண்டத்தில் தென்னாப்பிரிக்க பகுதிகளுக்கு, ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க நாட்டில் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இன்னும் தொடரவும் இருக்குது. மொசாம்பிக்குக்கும் இன்னும் தீவிரமடைந்துட்டு தான் இருக்குது. இதில் ஜாம்பியா, டான்சானியா, கென்யா, உகாண்டா, எத்தியோப்பியா, சவுத் சூடான், காங்கோ போன்ற நாடுகளுக்கு இடிமழை பொழிவை கொடுத்துட்ருக்கு. இது நாள் முழுவதும் மழைப்பொழிவை கொடுக்காமல் அவ்வப்பொழுது ஆங்காங்கே கோடை மழைப்பொழிவை கொடுத்துட்ருக்கு. பருவமழை இதை தொடர்ந்து வரப்போகுது. ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்காவிற்கு தொடங்கிய பருவமழையே நிறைவடையலை. இதில் இன்னும் கோடை மழையே நிறைவடையலை. அதுக்கப்புறம் பருவமழை இருக்குது. பருவமழையும் நிறைவடைவதற்கு இங்கேயும் உகாண்டா, கென்யா, டான்சானியாவுக்கெல்லாம் நாள் பிடிக்கும். அதுக்கு நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு. அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா பார்ப்போம். ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிகளுக்கும் மழை தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. நிகழ்வுன்னு தீவிர புயல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டே தான் இருக்குது மொரிஷியஸ், ரீயூனியன் பகுதியெல்லாம். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் கனமழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து கனமழைப்பொழிவை கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போது அந்த நிகழ்வு என்ன செய்ய போகுதுன்னா, மேற்கு ஆஸ்திரேலிய பகுதி, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வரக்கூடிய 15, 16 தேதிகளில் ஒரு தீவிர நிகழ்வாக உள்ளே நுழைய போகுது. 16, 17 தீவிரமடைந்து 17, 18 தேதிகளில் மிக நெருங்கி வரக்கூடிய 19, 20ஆம் தேதி வாக்கில் ஆஸ்திரேலியாவோட கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ கடக்காவிட்டாலும் வடக்கு மாகாணங்க கரையோரத்தில் இருந்து கொண்டே ஆஸ்திரேலியாவிற்கு வடக்கு கரையோர பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்தோனேஷியாவோட சுமத்ரா, ஜாவா தீவு, புருனே மற்றும் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து போன்ற பகுதிகளுக்கெல்லாமே கோடை மழைப்பொழிவு தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கும். வெயிலும் இருக்கும், திடீரென்று மழை வரும், திடீரென்று இடைவெளி கொடுக்கும், திடீரென்று அச்சுறுத்தலை கொடுக்கும், கனமழை இருக்கும். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கனமழை அடிக்கடி இருக்கும், இடைவெளி கொடுத்துருக்கோம். திடீரென்று காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு, இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவெல்லாம் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கும் தாய்லாந்து பகுதிகளுக்கும் இருந்து கொண்டே இருக்கும். கோடை மழை இந்த ஆண்டு இந்த ஏப்ரல், மேல அதிகமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து பருவமழையும் அதிகமாக இருக்கும். மழை இருந்து கொண்டே இருக்குங்க சிங்கப்பூர், மலேசியா மற்றும். ஆனால் தொடர்ச்சியாக பெய்யாது. மழை இடைவெளியும் பிறகு ஒரு சூறைக்காற்றோட இடிமின்னலோட மழையும் இப்படியே அதாவது மலேசியாவில் தான் அதிகமான மழை இருக்குது. தொடர்ந்து மலேசியா மற்றும் தாய்லாந்தோட தெற்கு பகுதி, இந்தோனேஷியாவுடன் ஒட்டுமொத்த பகுதிக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவு, கோடை மழைப்பொழிவு இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மேற்கத்திய இடையூறு ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ மேற்கத்திய இடையூறு தான் மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக நுழைகிறது. ஏற்கனவே ஒரு மேற்கத்திய இடையூறு அது பிரான்ஸ் மற்றும்
போர்ச்சுகல் பகுதி, ஸ்பெயின் போர்ச்சுகல் பகுதி வழியாக நுழைந்து இட்டாலிக்கு மழைப்பொழிவை கொடுத்துட்ருக்கு. இந்த நிகழ்வு தொடர்ந்து இட்டாலிக்கு கனமழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் கொடுத்து, வரக்கூடிய 14-15 இட்டாலி கொடுத்து, 14-15 இட்டாலி கனமழை பொழிவு இருக்கும். 14-15 இல்லைங்க, அது முடிவே இருக்காது. அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு இட்டாலி வழியாக நுழைய போகுது. ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஸ்பெயின், போர்ச்சுகல் வழியாக மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக வரக்கூடிய 14, 15, 16 இட்டாலிக்கு அதிக மழை பொழிவை கொடுத்து, பிறகு அது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து அப்படியே மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக துருக்கி வழியாக நுழைய போகுது. துருக்கிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 22, 23 தேதிகளில் கனமழை காத்திருக்கு. 22, 23 பிறகு அது அப்படியே மேற்கத்திய இடையூறாக ஈரான், ஈராக் வழியாக இமயமலை பகுதிக்கு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வழியாக வரப்போகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இமயமலை பகுதிக்கு மட்டும்தான் பாதிக்க மழை, பிற பகுதிக்கெல்லாம் இடிமழை பொழிவு. வட இந்திய நிலப்பகுதிகள்லங்க வரக்கூடிய நாட்களில் ஒரு 15 நாட்களுக்கு வெளுத்து வாங்க போகுதுங்க. இந்தியாவில் வட இந்திய பகுதிகளுக்கு இமயமலை ஒட்டிய பகுதி தொடங்கி தமிழ்நாடோட தென்னிந்தியாவோட வடக்கு பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் உண்டு, இடையில் தீவிரம் இருக்காது. ஆனால் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் போன்ற மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கடுமையான கோடை இடிமழை பொழிவு, இடி மின்னல் தாக்குதலுடன் ஏற்கனவே 150 பேர்கிட்ட இறந்துருக்காங்க இடிமின்னல் தாக்குதலால். இப்போ மீண்டும் இடிமின்னல் தாக்குதல் தொடங்க போகுது. நாளை மறுநாள் இருந்து இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு வட இந்தியாவில் வெளுத்து வாங்க போகிறது மழை இடிமின்னலுடன். ஆகவே இடிமின்னல் எச்சரிக்கை மிக மிக அவசியம். பீகார், ஜார்க்கண்ட் பகுதிக்கு இடிமின்னல் முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.